வீட்டுக்கு வீட்டுக்கே ஒருத்தனால தலைவனா இருக்க முடியல. நல்ல தலைவர் வேணும்னா நீ நல்ல தலைவனா நடி. சிகரெட்டும் வரக்கூடாது, பாட்டில வரக்கூடாது. எந்த ஹீரோ கிட்ட எந்த ஹீரோனி கிட்ட ஸ்டாலினே வரமாட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதே எடப்பாடி எல்லாமே. இன்னைக்கு வந்து இல்லையா, அது மாதிரி ஒரு சிலர் சொல்லலாம். ஒன்று சீமானா வேணும், இல்லைன்னா விஜயானா வேணும். ரெண்டுத்துல யார் வந்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாடு மாறும். எதனால எந்தெந்த தலைவர்கள் தெரியலன்னு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் எதோ ஒன்றாலும் சொல்லுவாங்க. பயப்படுற அரசியலுக்கு வரக்கூடாது. சினிமாவா தான் பார்க்கணும். இப்போ சினிமாவில் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணால் அப்புறம் நாடே சுடுகாடு ஆகிடுங்களா உங்களுக்கு. இந்த காலத்துல சிகரெட் இல்லாம அரை டிரைவர் இல்லாம எவன் நடிக்கிறான்? எல்லாம் திறந்து காட்டின்னு நடிக்கிறாளுங்க. அதுக்கு ஏன் இவங்க ஒத்துழைக்கிறாங்கன்ற நான் அது அப்பா அம்மன் சொல்றதே கேட்கல, அடுத்தவன் சொல்றதே கேட்பானா அவன். நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிக்காதரா அப்படின்னு நான் போதையில் ஒருத்தன்ட்ட சொன்னா அவன் கேட்பானா, குடிகாரன் விடிஞ்சா போச்சுன்னு நம்மளும் சொல்லுவோம். அது மாதிரி தான் நினைப்பாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை டைமிங் குறைச்சாலும் நல்லா இருக்கும். 10 லட்சம் கொடுத்துட்டா மட்டும் திருப்பி வந்துருப்பான் உயிரே? சொல்லுங்க. அப்படி கொடுத்தாதான் எல்லா உயிருமே எடுத்துட்டு காசு கொடுத்துடலாமே. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். விஜய் அவர்கள் நேற்று கல்வி விருது வழங்கும் விழால தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நல்ல தலைவர் வேணும்னா நீ நல்ல தலைவனா நடி. அது கண்டிப்பாக இல்லை தாங்க. காமராஜருக்கு அப்புறம் எந்த தலைவரும் நல்லா இல்லை. அதனால அவர் சொல்கிறது கரெக்ட் தான். வரவேற்கிறீங்க? கண்டிப்பாக. சரி, அதுக்கு இவர் விளக்கம் சொல்லணும்ல. எதனால எந்தெந்த தலைவர்கள் தெரியலன்னு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் எதோ ஒன்றாலும் சொல்லுங்க. அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் வாய்ப்பு தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல தலைமை கம்மி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாருங்கள், ஒயின் ஷாப்பு மாதிரி இங்கே காலையிலேயே குடிச்சிட்டு ஒரே ஆராஜிங்க தான் இங்கே. நல்ல தலைவர்ன்றது கம்மி தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சரியான தலைமை இல்லை. இதை கொஞ்சம் அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். வீட்டுக்கு வீட்டுக்கே ஒருத்தனால தலைவனாக இருக்க முடியல. ஒரு அப்பம் புள்ள பொண்டாட்டி இது இருந்தாக்க கரெக்டாக நடந்துக்க முடியா? தமிழ்நாடு முழுவதும் எவனா செய்கிறான், ஒருத்தன் தப்பு செய்கிறான்னாக்க எத்தனை எவனையாவது ஒருத்தனை சொல்லிட்டா செட் ஆகுமா? அது சிறந்த தலைவர்கள் இல்லைங்கிறது, வழி நடத்தக்கூடிய நல்ல தலைவர்கள் இல்லைங்கிறது உண்மை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் ஒரு புரட்சிகரமான ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. தவிர ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சிந்திக்கக்கூடிய சிந்தனை அந்த மாதிரி ஒரு தலைவராக இல்லை. முதலமைச்சராக இருந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. அவங்க தானே எல்லாமே வைக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் சத்தாங்க, அதுக்கு எதுனா பதில் தெரிஞ்சுதா? 10 லட்சம் கொடுத்துட்டா மட்டும் திருப்பி வந்துருப்பான் உயிரே? சொல்லுங்க. அப்படி கொடுத்தா தான் எல்லா உயிருமே எடுத்துட்டு காசு கொடுத்துடலாமே. ஒன்றுமே இல்லாத போயிடுமே. உயிருக்கு அவ்வளோ மதிப்பு இல்லாமல் போச்சு. காசுக்கு தான் இப்போ உயிரை இல்லை. இல்லை, ஒருவேளை பயப்படுறாரு ஓப்பனாக சொல்கிறதுக்கு. நான் பயப்படுற அரசியலுக்கு வரக்கூடாது. தைரியமாக சினிமாவில் எப்படி தைரியமாக பண்ணுறவ அதே மாதிரி அரசியலில் வந்தாச்சு. அரசியலில் வந்தால் தைரியமாக தான் பேசணும். தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர் தேவைப்படுது. இதுவரை நல்ல தலைவர் இல்லையா? இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லையா? யார் இருந்தா? எம்ஜிஆர், ஜெயலலிதாமா, வேறு காமராஜர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு யார் இருந்தாருன்னா தெரில. எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. கண்டிப்பான முறையில் வேணும். இப்போ விஜயோட அரசியல் வருகை நீங்கள் எப்படி? கண்டிப்பாக விஜயோட அரசியல் வரணுங்க. வரணும், மாற்றம் கண்டிப்பாக வரணும். அதுதான் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக எதிர்பார்க்குறேன். நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது, வரணும். வந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஸ்டாலினே வரமாட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதே எடப்பாடி எல்லாமே. இன்றைக்கி வந்து இல்லையா, அது மாதிரி ஒரு சிலர் சொல்லலாம். இன்றைக்கி எல்லாமே தலைவர்கள், அடுத்த தலைவர் வந்தால் நல்லது தானே. அவர் ரொம்ப இந்த காலகட்டத்தில் ஒரு நிறைய வெற்றிடம் இருக்குது. நல்ல தலைவர்கள் இல்லைங்கிற மாதிரி அவர் வர்றது நல்லது. இப்போ அவர் வர்றதுனால யாருக்கும் ஒன்றும் இல்லை. வந்தாக நல்லது செய்ய முடியுமான்றது இந்த கலிகுலத்தில் பண்ண முடியாது. கேள்விக்குறி தான். எல்லாம் மக்களுக்கு எல்லாம் நல்லது தான் நினைக்கிறாரு. அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் எங்களுக்குலாம். அவர் மிடில் ஃபேமிலிக்குலாம் ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் வந்தாலே விஜய் வரணும், வருவார். தலைவர் ஒன்று சீமானா வேணும், அப்படின்னா விஜயானா வேணும். ரெண்டுத்துல யார் வந்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாடு மாறும். நாங்கள் ஏற்றிப்போம்ப்பா. அவரும் இனிமேட்டு வர படத்தில் ஒழுக்கமாக நடக்கணும். இந்த சிகரெட்டு பாட்டிலெலாம் வச்சு நடிக்கக்கூடாது. 200 கோடி சம்பாதித்து விட்டுட்டு இதில் என்ன பண்ண போறாருன்னு வேற சில பேர் சொல்கிறான். தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ணால் நல்லா தான் இருக்கணும். யார் எல்லாம் வரவங்களாம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏடிஎம்கே அப்படி இருக்கு, டிஎம்கே அதே மாதிரி தான் இருக்கு. இவர் நான் நல்லது பண்ணாரு, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கும். இந்த சிகரெட்டு பாட்டிலெலாம் வச்சு நடிக்கக்கூடாது. என்ன? ஆமாம், அந்த மாதிரி நடிக்கக்கூடாது. அவரு அந்த மாதிரி நடிச்சிட்டு நீ அரசியலுக்கு வந்தா, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களா ஆட்டக்காரி வந்துட்டா அரசியலுக்குன்னு. எம்ஜிஆர் கூட ஆட்டக்கார் தான். அரசியல் வந்தார், எப்படி ஒழுக்கமாக நடத்தினாரு? அந்த நாளில் எப்படி நடத்தினாரு? எல்லாரும் ஒழுங்காக தான் நடத்தினாங்க. அது வர்றது மட்டும் அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மகளிருடைய சப்போர்ட் நல்லா இருக்குது, பெண்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இது மாதிரி நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாங்கன்னு. அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களையும் இணைச்சிக்கிட்டு
இந்த அரசியல் பயணங்களில் பயணிச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். நல்ல ஒரு அரசியல் மாற்றமும் அது மட்டும் நல்ல ஆட்சியாகவும் அமைக்க முடியும்னு நான் இது மூலியம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நானாக பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன், என்னால் படிப்பு தகுந்த வேலை பார்க்க முடியல. நல்ல அரசியல் இருந்துச்சுன்னா எனக்கு என் படிப்பு தகுந்த வேலை எனக்கு கிடைக்கும். ஒரு 135 எம்எல்ஏவும் உன்னை எப்படி கவுப்பான், எப்படி பண்ணுவான், எப்படி போவான், அவனே எவனா பிராந்தி கடைக்காரனுக்கு எவனா சப்போர்ட் பண்ணான்னாக்கா உன் பேர் கெட்டு போயிடுமா? அப்போ நான் பண்ணுறது இப்போ எப்படி கெடுது அதே மாதிரி இப்போ இருக்க திராவிட கட்சியோட அது ஒத்து போகுமா? அப்படி கண்டிப்பாக 100% ஒத்து போகும். ஏன்னா வந்து இன்னைக்கு திராவிடம் ஒரு சைடு திராவிட கட்சிகள்ன்றாங்க, ஒரு சைடு ஆன்மீகன்றாங்க, ஒரு சைடு அவங்க ஏற்ற மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுட்டு பயணிக்கிறாங்களே தவிர மக்களுடைய கருத்தை யாருமே கேட்க விரும்பலை. அப்போ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கட்சியில் இணைச்சு அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து ஒரு இது கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நல்லா எதிர்க்கக்கூடிய சக்தி இன்னொரு ஆளுமை நிறைய கிடைக்குங்கிறது மூலியமாக தெரிவிச்சு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இளைஞர் மத்தியில் போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி? ஆமாம், அது யாரால? உங்களோட தானே. நீங்கள் தானே வந்து கஞ்சா வைக்கிறப்பல படம் எடுக்கிறீங்க, கொலை பண்ணுறப்பல படம் எடுக்கிறீங்க, சாராயம் காசுறப்பல படம் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க, தவிர்த்துருங்க. அதே போல் பழைய நடிகர்களை போல் எடுங்க. எதுனா அந்த காலத்தில் எதனா ஆச்சா? எதுவுமே கிடையாது. இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குது. யார் கேட்குறாங்க? அதை எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். விஜய் பேசுற நாயங்கிறீங்களா இப்போ தப்புங்கிறீங்களா? தப்பு தான். ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை டைமிங் குறைச்சாலும் நல்லாயிருக்கும். 10 மணிக்கு கிட்ட ஒரு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நைட்டு 10 மணி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கும். அவர் படத்தில் ஒரு கட்டில் நடுப்புற போட்டு பத்துக்கு அந்த போதையா அதை முதல்ல நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்போ போதைக்கு அடுத்தவனை சொல்லுங்க. நைட்டுன்னு படுத்துக்கின்னு அப்படியே போய் வண்டி டிராப்பிங்கோட படுத்துங்க. அந்த பற்றியா கட்டில் போட்டுன்னு போதையில் அதை டிவியில் காட்டினார்ல, அது சினிமாவில் தானே. சினிமாவுக்கு இதுதான் நெச்சன் நடிக்கிறான். அப்போ சினிமாவில் நீ சொல்கிறதே தானே அப்போ வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன அர்த்தத்தில் செஞ்சுது? அது தப்பா ரைட்டா? அப்போ அடுத்தவனை குடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லைல்ல? ஆமாம், கண்டிப்பான முறையோட ரொம்ப போதை கலாச்சாரம் அதிகத்தில் தான் இருக்குது. நல்ல அரசியல் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இதுக்கு என்ன காரணம்? இப்போ ஓரளவு போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, என்ன காரணம்? என்ன காரணம்னா பணம் தான். அரசியல்வாதி பணம் சம்பாதிக்க நினைக்கிறதுக்காக மனிதர்களை முட்டாளாக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரியாமல் அதில் நம்ம ஈடுபட்டு நம்ம இதாகிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறது உண்மை தான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜயும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவருடைய படம் கடைசியாக லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் புகைப்பிடிக்கிற படம் தான் எல்லாமே முக்கிய கதாபாத்திரமாகவே காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அவர் எல்லா படத்துலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார். இப்படி காலர்லேருந்து எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுறாங்க, ரஜினியாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஒரு படத்தில் ஒரு கொண்டு வரனா சிகரெட் தான் வச்சு பண்ணணுன்ற வருதுக்கு. அதேமாதிரி ஏன் இல்லாமல் பண்ணக்கூடாது? அதுவும் ஒரு உண்மை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போலி தான் அதிகமாக வந்து நடமாடிக்கின்னு இருக்குது. சரியான பிராண்டு கிடையாது, போலிங்க அதிகம் தான். அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இதில் உண்மை தான். போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, தயவுசெய்து அந்த இதுக்கு போகாதீங்க அப்படின்னு தானே சொல்கிறாரு. அது நல்ல அட்வைஸ் தானே. அது அப்பா அம்மன் சொல்கிறதே கேட்கல, அடுத்தவன் சொல்கிறதே கேட்பானே அவன். இப்போ வந்து கள்ளச்சாராயத்தில் குடிச்சு இறந்துருக்காங்க. ஆனால் அது காய்ச்சவன் மேலே தப்பு கிடையாது. அரசியல்வாதி மேலேயும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க யாராட்டும் முதலே கொஞ்சம் வந்து சீரியஸாக சிச்சுவேஷன் எடுத்திருந்தாங்கன்னா யாருமே இறந்துருக்க மாட்டாங்கல்ல. அப்படிங்கும்போது அதில் அரசியல்வாதி தானே இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தாங்க, நல்ல தலைவராக வரணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவை பார்த்து தான் எல்லாமே வருது. சினிமாக்காரங்க தான் இன்றைக்கி ஆட்சி ஆளக்கூடியவர்களும் சினிமாக்காரங்க தான். ஏன் இந்த சினிமாக்காரங்க ஆட்சி ஆள வராங்கன்னா, சினிமா வந்து ஒரு மோகம் வந்து எல்லாருடைய மனதிலும் பதியக்கூடிய ஒரு விஷயம். அந்த படங்களை காமிக்கும்போது அந்த பின்பத்தை பார்க்கும்போது இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அப்படின்னு உணரக்கூடியதுனால அவங்க அது நல்ல விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதே கெட்ட விஷயம்னா எளிதாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப. இப்போ அஜித் ரேஸ் ஓட்டுறாருன்னா அதுக்கு அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் வண்டியை எடுத்துகிட்டு ரேஸுக்கு போகிறாங்க. அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்தாகுது. அவர் ரேஸ் ஓட்டுறாருன்னா அவர் ஒரு கட்டுப்பாட்டோட பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் வந்து தம் அடிக்கிறாருன்னா அவருடைய ரசிகர்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கஞ்சா அடிக்கிறாருன்னா அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து படத்துக்காக நடிக்கிறாருங்கிறத அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவர் உண்மையாக அவர் பண்ணுறேன், எங்கள் தலைவன் பண்ணுறாரு, நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க துடிப்பில் அதை வந்து தவறான கொண்டு போயிட்டு அதை அடிமையாகி அவங்க குடும்பம் எல்லாமே சூழ்நிலையும் அழிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு சினிமா ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. போதை கலாச்சாரம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரசியல் அதான் அவர் சொன்னது, நல்ல தலைமை இல்லாததால தான் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. இப்போ காமராஜர் இருந்தார், அப்போ அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் திரும்பவும் அதை பண்ண முடியல. ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா, இப்போ போதை கலாச்சாரம் அதிகமாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா அது இதுன்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த அரசாங்கம் அந்த ட்ரக்ஸில் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாதான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணாதான் நம்ம தமிழ்நாடு நாடு முன்னேறும்.
ஓகே. நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும். அதான் இந்த மாதிரி இருந்தால் ஃபியூச்சர் நல்லா இருக்காது, வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் போதை பழக்கங்களுக்கு எல்லா தலைவர்களும் அடிமையாகி தான் இருக்காங்க. அது வருங்கால சந்ததிகளும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் உண்மை அதுதான். வருங்கால தலைவர்கள் வரணும்னா நல்ல தலைவன் இருந்தால் தான் வருங்கால தலைவர்கள் நல்ல தலைவர்களாக உருவாக முடியும். இல்ல இதுக்கு வந்து மெயின் காரணமே அது ஒரு சினிமா தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்க தானே செய்யுது. அதனாலதான் முக்கால்வாசி பசங்க அறியாத பசங்களாம் எப்படி கற்பழிக்கு கேஸுக்கு எது வருது, இந்த மாதிரி அரைகுறைமா நடிக்கிறதோட தான் கற்பழிப்பு. அங்கங்க 13 வயசு பசங்க 6வது படிக்கிற பசங்களெல்லாம் எட்டு போய் கெடுக்கிறானுங்கிறானா இவங்களால தான். ஏன்னா சினிமாங்கச்சில் சினிமாவில் எல்லாமே இருக்குது. நம்ம ஏன் கெடுதலை மட்டும் பார்க்கணும், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சினிமாவில் நடிக்கிறத வச்சு தானே நிஜத்தில் பண்ணுறானுங்க பசங்களாம். கிராம பக்கம்லாம் 4 பசங்க சேர்ந்து எப்படி பண்ணுறானுங்க, சினிமாவில் அப்படி பண்ணுறாங்கடா நம்மள பண்ணி பார்க்கலான்டான்னு பண்ணுறானுங்க. அது எங்கே போய் முடியுது? உயிர் சேதாரத்தால் தானே முடியுது. அந்த சேதாரத்தை கொண்டாடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிருக்கு காசே கிடையாது. சினிமாவாக தான் பார்க்கணும். இப்போ சினிமாவில் நடக்கிற மாதிரினா எல்லாத்தையும் பண்ணால் அப்புறம் நாடே வந்து சுடுகாடு ஆகிடும்ல. உங்களுக்கு வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறதுலாம் காமிக்கலாம். அதான் நடக்குது. இப்போ சினிமா பாணிலாம் நடக்குது. சினிமா பாணியில் நடக்குது. ஆனால் அதில் இருக்கிறது உண்மை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் குத்துறாருன்னா அதே மாதிரி நம்ம குத்திட முடியாது இல்லை. தண்ணி அடிக்கிறாருன்னா அதே மாதிரி எல்லாமும் தண்ணி அடிக்கிறது இல்லை. அந்த இளமை காலத்தில் அடித்து பாழா போகுதுன்றதுக்கு தானே அவர் சொல்லியிருக்காரு. அது வரவேற்கிறது தான். நம்ம இந்த காலத்தில் சிகரெட் இல்லாமல் அரை டிராயர் இல்லாமல் எவன் நடிக்கிறான்? நிறைய பேர் அரை டிராயரோட நடிக்கிறானுங்க. ஃபுல் டிராயரை யார் போட்டு நடிக்கிறாங்க? அந்த காலத்தில் சுடிதார் போட்டாலும் ஃபுல்லாக தான் கவர் பண்ணி நடித்தாங்க. ஜெயலலிதா அம்மாவட்டம், இது சரோஜா தேவி ஆட்டம். இந்த காலத்தில் வர சிம்ரனு, அந்தரானு, இந்திரானு எவன் நடிக்கிறா? எல்லாம் திறந்து காட்டின்னு நடிக்கிறாளுங்க. அதுக்கு ஏன் இவங்க ஒத்துழைக்கிறாங்கன்ற நான். அது வந்து சினிமாவாக தான் பார்க்க முடியும். இன்றைக்கி அவருக்கு தான் சினிமாவில் கொலை பண்ணுறாரு, வெட்டுறாருன்னா அது உண்மையாக அது கிடையாது. அது 2 மணி நேரம் அது டைம் பாஸுக்கு எடுத்துக்கணும் தவிர அதில் இருக்கிற நல்ல கருத்தை தான் எடுத்துக்கணும். அதே நிறைய படத்தில் சொல்லிக்கிறாரு, இது மாதிரி குடிக்காதீங்க, பெற்றவங்கள பாருங்க அப்படின்றாங்க. அதையும் எடுத்துக்கணும் இல்லையா? சிகரெட்டும் வரக்கூடாது, பாட்டில் வரக்கூடாது. எந்த ஹீரோ கிட்டோ எந்த ஹீரோனிக்கிட்டோ கோரிக்கை வைக்கிறேன் நான். அந்த ஒரு கோரிக்கை அவர் நிறைவேற்றினார்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவர் தான் வருவார். பாட்டிலும் காட்டக்கூடாது, சிகரெட்டும் காட்டக்கூடாது. இளைஞர்கள் கெடுக்கிறதுக்கு அதான் காட்டக்கூடாது. அந்த மாதிரி நடிச்சார்னா அவர் தலைவராக வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, 100% உண்டு. அப்போ விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் இப்போ அட்வைஸ் பண்ணுறாரு. இது எப்படி முதல்ல அவர் திருந்த நினைக்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பாக வந்து அவர் கண்டிப்பாக திருந்தணும். இவர் படத்துக்காக மட்டும் காசு கிடைக்குது அதனால் படத்துக்காக நடிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அவர் முதல்ல சுய ஒழுக்கம் இருக்கணும். சுய ஒழுக்கம் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ல முடியுமே. நான் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு டேய் தண்ணி அடிக்காதரா அப்படின்னு நான் வந்து போதையில் வந்து ஒருத்தன்ட்ட சொன்னால் அவன் கேட்பானா, குடிகாரன் விடிஞ்சா போச்சுன்னு நம்மளை சொல்லுவோம். அது மாதிரி தான் நினைப்பாங்க. அவர் எவ்வளோ தான் புத்திமதி சொன்னாலும் அவர் நல்ல சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவருடைய ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள், ரசிகர்கள் எல்லாருமே, அவர் கொண்டு வந்த கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சுய ஒழுக்கத்தை கட்டுப்பாடு கொண்டு வரணும் அவர். அதுக்கப்புறம் வந்து அவர் போதிக்கும் போது மற்றவங்களும் அதை பின்பற்றுவாங்க. இல்லை அப்போ அது இப்போ இந்த சினிமா பார்க்கலாம்ல. இப்போ விஜய் அவர்கள் இப்போ அது சினிமாவில் ஒரு போலித்தனமாக அடிக்கிறாரு. ஆனால் இது வந்து உண்மையில அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ இதையே நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. உண்மையாக அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வரவேற்கிறேன். இளைஞர்கள் மத்தியில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுங்கிற ரொம்ப. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் போதை பழக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பிறந்த குழந்தைகள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அவங்க போதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சினிமா வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்குது. அப்போ சினிமா தான் அது ஒரு முக்கியமாக இருக்குது. சினிமாவில் வந்து நம்ம அதை ஏன் பொய்யா தான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சினிமா வச்சு தான் நம்ம உலகமே இயங்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன்னா அதை கொண்டு போகிறதும் ஒரு சினிமா, ஒரு மீடியா மூலியமாக தான் வெளில கொண்டு போகிறீங்க. நான் உண்மையை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேன்னாங்கிறது அது மீடியா தான். அப்படிங்கிற சிந்திக்கிற திறமை யாருக்குமே கிடையாது. அதே சினிமா வச்சு தான் விஜய் பண்ணி அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆமாம், உண்மைதான். அப்போ அந்த சினிமா வந்து முக்கிய காரணம். அப்போ சினிமாவில் நீங்கள் எப்படி இருக்கணும்? அன்றைக்கு பாண்டியராஜன் நினைக்கிறேன், பழம்பெரும் நடிகர். அவர் படத்தில் இன்னைய வரைக்கும் குடி அந்த சிகரெட்டு இல்லாமல் நடித்து வந்த ஒரு தலைவர். அவர் இன்றைக்கும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கார், ஆட்சியில் எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு படங்களை ஏன் வரல இந்த வருஷம் இந்த காலகட்டத்தில்? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.